நவநாகரிக இன்றைய காலகட்டத்தில் இன்றைய கலாச்சாரத்தில் இஸ்லாமிய குழந்தைகளை வளர்த்தெடுக்க என்பது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு வீடு கட்டிடலாம், ஒரு கல்யாணம் நடத்தி காமிச்சிடலாம், ஒரு பெரிய மலை இங்கிருந்து அங்கிருந்து புரட்டி போட்டுடலாம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நல்ல செல்வங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த செல்வங்களை ஒரு குறிப்பிட்ட வயதளவு உலக கல்வியும் சரி மார்க்க கல்வியும் சரி ரெண்டையும் சமநிலையில் கொடுத்து அந்த குழந்தைகளை நல்லவர்களாக உருவாக்குவதுதான் இன்றைய காலத்தினுடைய பெற்றோருடைய ஒரு எதிர் சவாலாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த சவால்களிலே இன்றைய இஸ்லாமிய பெற்றோர்கள் தோற்றுவிட்டார்கள், தோல்வி அடைந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை நேர்வழிப்படுத்துகிறார்கள், தங்கள் பிள்ளைகளுக்கான நல் ஒழுக்க முறைகள் இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் சொல்லித் தருகிறார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நேர்வழிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலில் அந்த பெற்றோர்கள் நல்லவர்களாக நல்ல பண்புடையவர்களாக அந்த பெற்றோர்கள் இருக்க வேண்டும். நல்ல வரலாறுகளை அந்த பெற்றோர்கள் படிக்க வேண்டும், நல்ல சம்பவங்கள் அந்த பெற்றோர்கள் உள்வாங்க வேண்டும், மார்க்க விஷயம் அந்த பெற்றோர்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும், மார்க்கத்தை அந்த பெற்றோர்கள் தெரிந்திருக்க வேண்டும். இதையெல்லாம் பெற்றோர்கள் செய்திருந்தால் தான் அவர்களுடைய பிள்ளைகளை அவர்களால் திருத்த முடியும். பெற்றோர்களை தரம் பெற்று பெற்றோர்களே தவறான வழியில் போனால் தங்கள் பிள்ளைகளை அவர்களால் எப்படி வழிநடத்த முடியும்? முதலில் மாற வேண்டியது பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர் என்பதாக எத்தனையோ வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். மனத்தத்துவ நிபுணர் மருத்துவத்தை நீங்க போய் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நல்லது செய்யணும் போய் கூட்டிட்டு போனீங்கன்னா அந்த டாக்டர் சொல்ற முதல் செய்தியை முதல்ல நீங்க மாறுங்க சார் அப்படின்னுவான். முதல்ல நீங்க மாறுங்க மேடம், நீங்க திருந்தினாதான் உங்க பிள்ளைகளை திருத்த முடியும். அவன் செல்போன் நோண்டிக்கிட்டே இருக்கிறான் சார், அவன் டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் சார், சாப்பிடவே மாட்டேங்கிறான் சார், தூங்கவே மாட்டேங்கிறான் சார், 1000 ரிப்போர்ட். இன்னைக்கு நீங்க பெட்ரோல் தருவதை விட நீங்கள் சரியான நேரத்தில் உண்ணு, நீங்கள் சரியான நேரத்தில் உறங்கி, நீங்கள் சரியானவர்களாக இருந்து உங்கள் பிள்ளைகளை வழி நடத்தினால் உங்கள் சொல்லிலே நல்ல மாற்றம் உண்டாகும், நல்ல ஆற்றல் உண்டாகும். பெற்றோர்கள் வழி தவறுவது முதலில் தான் ஒழுங்காக இருப்பதில்லை. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல அழகாக பேசுவான், லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் பிறருக்கு சொல்கிறீர்கள். இந்த ஆயத்தை இன்றைக்கு நம்மில் வேறு கோணத்தில் நிறைய பேர் எடுத்துக்கொண்டார்கள். எத்தனையோ குடும்ப தலைவர்கள் நான் தொழுறதே இல்லை, நான் ஏன் போய் அவனுக்கு சொல்லணும், அல்லாஹ் சொல்றான்ல செய்யாத சொல்லாத. இப்படியே காலத்துக்கு இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா என்னைக்கு நாம திருந்துறது? முதல்ல நாம திருந்தணும். நாம தொழக்கூடிய மக்களாக நன்மை செய்யக்கூடிய மக்களாக நாம மாறிட்டு நம் பிள்ளைகளுக்கு நாம் உபதேசம் செய்தால் அந்த பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்ப்பது முக்கியம் என்ற அந்த கடமை நமக்கு புரிய வரும். அந்த கடமையை மறந்தவர்களாகத்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்கள், இன்றைய பெற்றோர்கள் உண்மையிலேயே தங்களுடைய வாழ்வில கையில் எடுக்க வேண்டிய மிக 10 முக்கிய அம்சங்கள். ஒன்று, தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பெற்றோரும் ஹராம் ஹலாலை சொல்லி புரிய வைக்க வேண்டும். இது ஹராம், இது ஹலால், இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது, இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை விளக்கங்கள் பெற்றோர்கள் 7 வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு தர கடமைப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஹராம் விஷயத்துல ரொம்ப பேணுதல் இல்லாம அவங்கள ரொம்ப ஃப்ரீடம் ஓவரா விட்டுட்டாங்க. அதனால அந்த பிள்ளைகள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், ஒரு காலத்திலே ரொம்ப தூரத்தில் இருந்த ஹராம்லாம் இன்னைக்கு நேரடியா வந்துருச்சு. பிஸ்கெட்ல ஏதோ பன்றி கொழுப்பு கலக்குறாங்க, சாக்லேட்ல ஏதோ பன்றி கொழுப்பு கலக்குறாங்க, அது ரொம்ப இத்தனை கம்மி சதவீதம் தான் என்றெல்லாம் பார்த்து பார்த்து கொடுத்த பெற்றோர்கள் அதை அன்றைக்கு தடுக்காத காரணத்தினால் இன்றைய பிள்ளைகள் மது பாட்டல்களை கையில வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு டீ கடையிலேயே ஒரு 10 குரூப் நிக்குது, 10 பசங்க நிக்கிறாங்க. அங்க பொம்பளை பிள்ளைலாம் நிக்கல, 10 வயசுக்கு வந்த பசங்க தான். எல்லாம் இம்மா நீட்டுக்கு ஜடையை விட்டுக்கிட்டு ஒரு புகையை விட்டுக்கிட்டு ஏதாவது 1 2 இவன்